குரு வணக்கத்துடன் நீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐம் ஸோ வெரி சாரி. என்னால் ஒரு 5 டேஸாக வீடியோ போட முடியல. 1 வீக் ஆகிடுச்சுல உங்கள்கிட்ட பேசி. ஐம் ஸோ வெரி சாரி. சில தவிர்க்க முடியாத ரீசன்ஸ்னால என்னால் என்ன செய்ய முடியல, வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ வந்து கண்டினியூஸாக போடலாம். நீங்களும் நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக உங்கள்கிட்டலாம் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் நல்லா விஷ் பண்ணி அனுப்பலான்னு நிறையா விஷயம் யோசித்து வச்சுக்கிட்டு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக சில ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ ஆனதுனால என்னால் என்ன பண்ண முடியல. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனால் ஒரு வீடியோவோ ஒரு நல்ல ஒரு அன்றைக்கி டே வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு ஸ்பெஷலாக உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்னால் முடியலை. அதுக்கு ஒன்ஸ் அகெயின் ஐம் ஸோ வெரி சாரி. ப்ளீஸ் ஓகே. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட செல்ல பிள்ளைங்க தானே. ஐம் ஸோ வெரி சாரி. ஓகேவா? இனிமேல் வீடியோ வந்து கண்டினியூஸாக போடலாம். எந்த ஒரு ட்ராபேக்ஸும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோ வரும். ஓகே, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். புவியியலில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாறை மற்றும் மண்ணில் இன்னைக்கு டே 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த டே 5ல் மண் எப்படி உருவாகுது, மண் எப்படி உருவாகுது, அப்புறம் அது ஒன்று எப்படிலாம் அதுலேருந்து எத்தனை வகைப்பாடு எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், பாறை. பாறை எப்படி உருவாச்சு, பாறையோட வகைகள் என்ன, பாறையோட சுழற்சி என்ன, பாறை எப்படியெல்லாம் அந்த சுழற்சி முறையில தாய்ப்பாறை, உருமாறிய பாறைகள், படிவுப்பாறைகள், திரும்ப அதெல்லாம் திரும்ப என்ன ஆகுறது, அது எல்லாத்தையும் நீங்க பார்த்தாச்சு. பாறைகள் ஃபுல் டாபிக்கும் நம்ம என்ன செய்யாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மண் வந்து பார்க்கலாம். மண் பார்த்தா நம்ம வீட்டை விட்டு தாண்டினாலே என்னதான் மண் தான் இருக்கு. ஆக்சுவலா வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன செய்யலாம், மழைக்காலங்கள்லாம் வீடே ஃபுல்லா மண்ணா தான் இருக்கும் இல்லையா. அந்த நம்ம ஏன்னா ஷூ போட்டுட்டு வருவீங்க, செப்பல் போட்டு வருவீங்க, உள்ள வந்து என்ன செய்யலாம், மண் இல்லாத இடமே வந்து என்னது இல்லை தானே. எல்லாருமே மண் பார்த்துருப்போம். இந்த மண்ணில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். கரிம பொருட்கள் இருக்கும், கனிமங்கள் இருக்கும், வாயுக்கள் இருக்கும், திரவ பொருட்கள் எல்லாம் சேர்ந்த கலவை தான் மண். சரியா. மண் வந்து மண்ன்ற ஒண்ணு இல்லை. அந்த மண்ணில் வந்து பல வகையான என்ன செய்யலாம், கலவை சேர்ந்துருக்கு. அப்படிதானே. அதுல எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் எதெல்லாம் கலந்துருக்குன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த மண் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, நம்ம உயிர் வாழணும்னாலே மண் தான் அடிப்படை காரணி இல்லையா. மண்ணில் இருந்து தானே தாவரங்கள் எல்லாமே வளருது. அப்படிதானே. ஸோ மண் தான் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை. சரியா. அந்த மண் வந்து இல்லைன்னா நம்ம உயிரினங்களே என்ன செய்யாது, வாழ முடியாது. இது வந்து பூமியோட மேல் பரப்புல இருக்கிறனால இதை வந்து என்ன சொல்றாங்க, பூமியோட தோல்னு நம்ம சொல்றோம். நம்ம உடம்புல தோல் இருக்கு இல்லையாடா, நம்ம உடம்போட மேற்பரப்புல தானே தோல் இருக்கு. அதே போல பூமியோட மேற்பரப்புல இந்த மண் பரவி இருக்கனால இதை என்ன சொல்றாங்க, பூமியோட தோல்னு சொல்றாங்க. இந்த பாறை வந்து சிதையிறனாலையும் அரிச்சு இப்படி நகருது இல்லையா, அதுல உருவாகிறது தான் இந்த மண் வந்து உருவாகுது. சரியா. மண் வந்து வேற என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, நீர், காற்று, வெப்பநிலை மாறுபாடு, புவியீர்ப்பு விசை, வேதி மாற்றம், உயிரின செயல்பாடுகள், அழுத்த வேறுபாடுகளால் தாய்ப்பாறை சிதைவுறுது. தாய்ப்பாறை நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. தாய்ப்பாறை வந்து எல்லா நாளையுமே என்ன சிதைவுறுது. லாஸ்ட்ல படிச்சோம். அதை சிதைவுறுந்து குறு குறு படிவங்களாம் மணலாம் உருவாகி படிவுப்பாறையெல்லாம் உருவாகுது நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த தாய்ப்பாறை வந்து ரொம்ப தளர்ந்துன்னா என்ன சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படியே தூள் தூளா துணு இப்படி அதை தொட்டாலே இப்படி கீழே விழுகிற மாதிரி ஆகுற ஸ்டேஜ் வரும் இல்லையா. தளர்ந்து போயிடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம ரொம்ப லைஸா மூவ்மெண்ட்டா அதோட இது மாற ஆரம்பிச்சு அதுல இருந்து என்ன செய்யுது, அது உடஞ்சி துகளா மாறி என்ன செய்யுது, மணலா உருவாகிறது. இந்த பாறை துகள்ல இருந்து தாதுக்கள் வந்து வெளிவரும். சரியா. பாறைகள் வந்து என்ன செய்யுது, ஸ்ட்ராங்கான தாய்ப்பாறை என்ன ஆகுது, இந்த காரணிகள் நீர், நிலம், காற்று, இந்த வெப்பநிலை, அழுத்தம் இதெல்லாம் என்ன ஆகுறனால இந்த ஸ்ட்ராங்கான தாய்ப்பாறை என்ன பண்ணுது, தளர்ந்த பாறையா மாறுது. அப்புறமே அது இப்படி மிருதுவான பாறையா மாறி அதுல இருந்து தாதுக்கள் இருந்து வெளிப்படுகிறது. அப்புறம் தாவரங்கள் வந்து இலை மக்குகள்ல என்ன செய்யுது, மண்ணை வந்து வளமடைய செய்யுது. நமக்கு தெரியும்ல, மண் வளமா இருக்குன்னா அந்த இடத்துல தாவரங்கள் நிறைய வளரும். அததான் இங்க வந்து ஒரு டயக்ராம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தாய்ப்பாறை, அந்த காலநிலை, நிலத்தோற்றம், உயிரினங்கள், காலம் இதெல்லாம் சேர்ந்து செயலாக்கம் தான் அந்த மண்ணோட பண்புகள். அப்படித்தான. மண்ணோட பண்பு நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல தாவரங்கள் வளர ஆரம்பிச்சிடும். ரைட். அடிஷனலா ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 5ஆம் நாள் தான் உலக மண் தினமா கொண்டாடப்படுகிறது. உலக
மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. எது? டிசம்பர் 5. ரைட்? ஓகேவா? புரியுதா? மண்ணோட கூட்டு பொருட்கள் என்ன? அப்ப சொன்னேன் இல்லையா, மண்ணுல வந்து அது தனித்து இதுதான் மண் அப்படி சொல்ல முடியாது. அதுல நிறைய கலவைகள் சேர்ந்திருக்கும். அது என்னென்ன கலவைகள், அது எவ்வளவு பெர்சன்டேஜ் சேர்ந்திருக்குன்னு பார்ப்போம். மண்ணோட கூட்டு பொருட்கள்ல என்ன இருக்குன்னா, கனிமங்கள், கரிம பொருட்கள், நீர், காற்று. ஓகேவா? என்னென்ன இருக்கு? கனிமங்கள், கரிம பொருட்கள், நீர், காற்று, இதெல்லாம் சேர்ந்ததுதான் மண்ணு. இதுல கனிமங்கள் 45% இருக்கு, கரிம பொருட்கள் 5% இருக்கு, நீர் 25, காற்று 25. இப்ப பாருங்களேன், நீர் 25, காற்று 25, 25 50 ஆயிடுச்சா? கனிமங்கள் 45%. மீதி உள்ள இந்த 5% இந்த கரிம பொருட்கள் இருக்குல்ல, அதை தான் கீழே வந்து அங்க பொருட்கள்னு போட்டு அந்த 5% இந்த இருக்குல்ல அந்த டயக்ராம், அங்க பொருட்கள் 5% என்னன்னு பார்க்காதீங்க. இந்த கரிம பொருட்கள் 5% இருக்கு இல்லையா, அதை தான் இங்க அங்க பொருட்கள் 5% போட்டு அதுல என்னென்னலாம் இருக்கு, இலைமக்கு 80%, வேர்கள் 10%, அதுல உள்ள உயிரின பொருட்கள் 10%. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா ரொம்ப ஈஸி. நீங்களே வந்து என்ன செய்யலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மண்ணோட கலவை வந்து இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு மண்ணும் அதோட இடத்துக்கு இடம் வந்து என்ன செய்யும், மாறுபடும். காலத்திற்கு காலம் மாறுபடும். ஏன்னா காலமும் பருவநிலையும் மாற மாற அந்த இடத்தோட அத என்ன சொல்ல தன்மை வந்து மாறுபடுகிட்டே இருக்கும் போது அதில் உள்ள அளவுகளும் என்ன செய்யும், மாறுபடும். புரியுதா? மண்ணோட குறுக்கமைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதுதான் இருக்கு இல்லையா, புவியோட மேற்பரப்பு இருக்கு. தாய்ப்பாறை எங்க இருக்கும்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தாய்ப்பாறை அடி ஆதாள கீழே ரொம்ப அடியில இருக்கிறதா தாய்ப்பாறை, அப்படிதான் படிச்சிருக்கோம். அந்த தாய்ப்பாறையில இருந்து புவியோட மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வரையும் உள்ள செங்குத்து குறுக்கு வெட்டு தோற்றம் தான் அதுல உள்ள மண்ணடுக்கோட செங்குத்து குறுக்கு வெட்டு தோற்றம் தான் என்னது, மண்ணோட குறுக்கமைப்புன்னு சொல்றாங்க. இது இப்படி இந்த லைன் உங்களுக்கு ரீட் பண்ண கஷ்டமா இருக்குனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். இதோ ஒரு புவியோட மேற்பரப்புன்னு வச்சுக்கோங்க. தாய்ப்பாறை அதுக்கு அடியில உள்ள ஒண்ணு தானே. அப்ப அந்த அடியில இருந்து புவியோட மேற்பரப்பு உள்ள மண்ணோட அடுக்கு உள்ள செங்குத்து, அதுதான் முக்கியமான லைன். செங்குத்து குறுக்கு வெட்டு தோற்றம் தான் என்னது, மண்ணோட குறுக்கமைப்பு. மண்ணோட வகைப்பாடு, ஒரு மண்ணை வந்து ஒரு 6 வகையா பிரிக்கிறாங்க. எதோட அடிப்படையில பிரிக்கிறாங்கன்னா, மண் உருவான விதம், அதோட நிறம், அப்புறம் பௌதீக ரசாயன பண்புகளோட அடிப்படையில 6 விதமா 6 பிரிவுகளா என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. அது 6 என்னென்ன மண் வகைன்னு பார்த்திடலாமா? வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலைமண், பாலைமண். எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மண் வகைகள் வந்து இம்பார்ட்டன்ட் தான். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலைமண் அண்ட் பாலைமண். இதுல வண்டல் மண் எங்க காணப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஆற்று சமவெளிகள், வெள்ள சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், ஆறு, வெள்ளம், கடற்கரை, இந்த இடத்துல இருக்க எல்லாமே என்னது, வண்டல் மண். இது வந்து இந்த தண்ணியில ஓடுறப்ப அந்த காலில் நமக்கே தெரியும் இல்லையா, நீங்க எல்லாம் நிறைய ஆற்றுக்கெல்லாம் மேய்ப்பீங்க இல்லையா, அப்படிதானே. அந்த இடத்துலனா என்ன பண்ணுவோம், நம்ம காலில் இருக்கும் போது குருணையா அந்த மண் இப்படி துகள்கள் நம்ம காலுக்கும், அந்த பீச்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னா காலில் ஃபுல்லா மண் ஒட்டியிருக்கும். அந்த மண் எப்படி இருக்கும், ரொம்ப பயங்கர சாஃப்டா இருக்கும், அப்படிதானே. ஆனா அந்த ஈரத்துல ஒட்டி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மானி இருக்கும். ஆனா நடந்து வரும்போது அந்த அந்த மண்ணோட நேச்சர் எப்படி இருக்கும்னா, ரொம்ப சாஃப்டா, அந்த தூள்லாம் ரொம்ப மெல்லிசான ஒரு துகள்களா, நுண்ணிய துகள்களா இருக்கும். புரியுதா? வண்டல் மண் அப்படிதான் இருக்கும். சரி, ரைட். அது வந்து வளம், மற்ற மண்கள் வகையை காட்டிலும் வளம் மிக்கது. அந்த சமவெளிகள் சொல்றாங்கல்ல, பீச்சுன்றது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறக்காண்டி சொன்னேன். அந்த வளமிக்க பகுதிகள் இருக்கும் இல்லையா, சமவெளிகள், தஞ்சாவூர் பக்கம் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டலாம் அந்த வளம், அந்த மண், வண்டல் மண் நிறைய இருக்கனால நெல், கரும்பு, கோதுமை, சணல் மற்றும் உணவு பயிர்கள் வந்து வண்டல் மண்ல பயிரிடலாம். தாராளமா என்ன பண்ணலாம், நெல், கரும்பு, கோதுமை, சணல், உணவு பயிர்கள் எல்லாத்தையுமே வண்டல் மண்ல பயிரிடலாம். ஏன்னா வண்டல் மண் மற்ற மண் வகைகளை காட்டிலும் என்னது, வளமிக்க மண். ரைட்.
ரெண்டாவது கரிசல் மண். கரிசல் மண்ணை பத்தி பார்ப்போம். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தீப்பாறைகள் ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லையா, முதன்மை பாறைகள்ல தீப்பாறைகள் படிச்சோம் இல்லையா, அந்த தீப்பாறைகள் சிதைவுறனாலதான் கரிசல் மண் உருவாகுது. இந்த கரிசல் மண் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா, களிமண் மாதிரியே தோற்றம் இருக்கும். ஈரப்பதத்தையும் தக்க வைத்துக்கிற திறன் அதுக்கு இருக்கும். ஆக்சுவலா களிமண்ணாலே என்னது, களிமண் ஈரத்தை பிடிச்சு வச்சுக்கும் தானே, அதுல வச்சு பொம்மையெல்லாம் செஞ்சு விளையாடுவீங்க தானே களிமண்ல. அது ஈரப்பதத்தை அப்படியே வச்சிருக்கோம். இந்த கரிசல் மண்ல என்ன பயிர் பண்ணலாம் பார்த்தோம்னா, பருத்தி பயிர் நிலையா வளரும். பருத்தி பயிர் நன்கு வளரும் கரிசல் மண். அவ்வளவுதான். அடுத்து செம்மண். செம்மண் பார்த்தாலே நமக்கு தெரியும், நிறைய எல்லாருமே செம்மண் பார்த்திருப்பீங்க இல்லையா, சின்ன சின்ன பூ ஜாடியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. செங்கல் கலர்ல மண் இருக்குல்ல, செம்மண். ரைட். அது எதுல இருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, உருமாறிய பாறைகளும் படிவு பாறைகளும் சிதைவடைவதால உருவாகிறதா என்னது, இந்த செம்மண். என்ன பாறை, உருமாறிய பாறையும் படிவு பாறையும் உருவாகுது. இதுல என்ன இருக்கும் செம்மண்லனா, இரும்பு ஆக்சைடு. இந்த மண்ணுல என்ன இருக்குன்னா, இரும்பு ஆக்சைடு இருக்கும். அந்த ஆக்சைடு அளவை பொறுத்து தான் அந்த செம்மண் பழுப்பு முதல் சிவப்பு நிறம் வரை இருக்கும். சரியா, என்னன்னா அது இரும்பு ஆக்சைடு இருக்கனால பழுப்பு முதல் சிகப்பு நிறம் காணப்படும் சொல்றாங்க. இது எங்க இருக்கும் பார்த்தோம்னா, வறண்ட பிரதேசம் சொல்லாம அரை வறண்ட பிரதேசமாக காணப்படுது. அரை வறண்ட பிரதேசங்கள்ல காணப்படுகிறது. இது வளம் குறைஞ்சு இருக்கும். செம்மண்ணை பார்த்தீங்கன்னா, அதுல செம்மண்ல போய் நம்ம நெல் கோதுமை எல்லாம் போட முடியாது. ஏன்னா அது அவ்வளோ குவாலிட்டி என்ன சொல்லலாம், அவ்வளோ வளமா இருக்காது. ஸோ வளம் குறைந்த இருக்கிறதுனால இதுல என்னன்னா, திணை பயிர்கள், திணை சொல்லுவோம்ல, திணை பயிர்கள், அந்த மாதிரி திணை பயிர்களை இங்க பயிரிட முடியும். அடுத்து சரளை மண். சரளை மண்ன்றது அயன மண்டல பிரதேசத்துல காணப்படும். அந்த காலநிலையில மட்டும்தான் அந்த சரளை மண் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அயன மண்டலம்னா என்னன்னா, அதிக வெப்பநிலை இருக்கும். அதே போல அதிக மழை பொழிவு கொண்ட பகுதியில இருக்கிற இடத்துலதான் உருவாகும். இந்த மண்ணும் ரொம்ப வளம் குறைந்தது. இங்க என்னன்னா, தேயிலை, காப்பி, தோட்ட பயிர்கள் சொல்லுவாங்க இல்லையா, கொடைக்கானல், ஊட்டி, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிற மண்கள் என்னது, சரளை மண். இதுல இந்த தேயிலை, காப்பி, தோட்ட பயிர்கள்லாம் என்னது பண்ணலாம். மலைமண். மலைமண் தெரியும், கேட்டாலும் மலை சரிவுகள்ல காணப்படும். இது காரத்தன்மையுடன் குறைந்த பருமன் கொண்ட அடுக்காக உள்ளது. உயரத்திற்குரிய பண்புகள் இடத்திற்கு இடம். இந்த மலைச்சரிவுனாலே ஒரே கான்ஸ்டன்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மலைச்சரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பண்புகளும் இடத்திற்கு இடம் மாறும். ஓகே. ஆறாவதா பாலைமண். பாலைமண்ணும் அதே அயன மண்டல பாலைவன பிரதேசங்கள்ல தான் காணப்படுகிறது. இந்த பாலைமண் பாலைவன பிரதேசங்கள்ல காணப்படுகிறதுனால உவர்த்தன்மையும் நுண்துகள்களையும் கொண்டது. உவர்த்தன்மைன்னா தெரியும் தானே, உவர்த்தன்மை. அந்த இது இந்த மண்ணும் வளம் குறைந்த மண். இது வேளாண்மை இதுலலாம் என்ன செய்யாது, பாலை மண்ணுல வேளாண்மையெல்லாம் என்ன செய்ய முடியாது. எதுவுமே பாலை மண்ணுல வேளாண்மைன்ற ஆப்ஷனே கிடையாது. அதாவது எதை மீன் பண்றாங்கன்னா, தினப்பயிர்களோ தோட்டப்பயிர்களோ இல்ல நார்மலா வளர அரிசி, கோதுமை எதுவுமே கிடையாது. வேளாண்மைன்ற ஒண்ணே அங்க மேற்கொள்ள முடியாது. எதுல, பாலை மண்ணுல. ஓகே. மண்ணோட வகைகள் படிச்சாச்சு. மண் எப்படி உருவாகுது, மண்ணோட வகைகள் படிச்சாச்சு. ஓகே, ரைட். இந்த டாபிக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். கண்டினியூஷனாக அந்த லெசன் முடிஞ்சிடும். அடுத்து உங்களோட பார்ட்டு தான் மெஜாரிட்டி. நல்லா படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக புரியும். நம்பிக்கையோட படிங்க. எல்லாமே என்ன செய்யலாம், ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் படித்ததை 4 பேருக்கு என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.